அன்னை வழியாக இறைவனை மகிமை செலுத்துவோம். நம் வாழ்க்கை பயணத்தில் வழித்துணையான ஆரோக்கிய அன்னை வசிக்கும் பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி திருத்தலத்தின் பொன்விழா ஆண்டு பெருவிழா கொண்டாட்டத்தின் துவக்கமாக கொடியேற்றி அருளாசி வழங்கிட வருகிறந்திருக்கும் நமது பாசமிகு சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட பேராயர் டாக்டர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்களையும் அன்னையின் அருள்வரங்களை பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கும் மகிழ காத்திருக்கும் பக்தர்களாகிய உங்கள் அனைவரையும் பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் சார்பாக அன்போடு வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கிறோம். சாந்தம் நிறைந்த முகத்தை தாங்கி இரக்கம் தெரிந்த பார்வையை பொழிந்து கனிவு கொண்ட வார்த்தைகளை தெளித்து வேதனைகளை வேரோடு அகற்றி சோதனைகளை தகர்த்து காவியமாய் அருள் ஓவியமாய் நமது நெஞ்சில் என்றும் நிறைந்து வாழும் ஆரோக்கிய அன்னையின் திரு உருவம் பொறித்த திருக்கொடி உறுதியோடு உழைக்க உயரிய நோக்கில் நாளும் பயணிக்க தன் பரிந்துரையால் மனுக்குலத்தை காத்து தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி விண்ணரசின் வழிகாட்டிட விண்ணை நோக்கி பட்டொளி வீசி பயணிக்கப் போகும் நம்பிக்கையின் திருக்கொடி அகிலம் முழுமையும் அமைதியில் திளைத்து நம் அனைவரின் உள்ளங்களிலே ஆன்மீக அருள் நிறைந்திட பயன்கள் நீங்கி நம்பிக்கை பிறந்திட ஒரு தாயின் பிள்ளைகளாய் அடுத்தவர் நலன்பேணி சமய நல்லிணக்கத்தையும் சமூக நலத்தையும் நிலைநாட்டிட வாழுகின்ற திருநாட்டில் ஒருமைப்பாடு ஓங்கிட ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரை வேண்டி அனைவரும் ஒரே குடும்பமாய் அன்னையின் திருக்கொடியேற்றி பொன்விழா ஆண்டு திருவிழாவையும் நம் வேளாங்கண்ணி தாயையும் மகிழ்வுடன் கொண்டாடுவோம். தூய ஆவியாரின் அருட்பொழிவுக்காக சிறப்பாக ஜெபிக்கிற நேரம் இது. தூய ஆவியாரின் ஆற்றல் அன்னை மரியாவை அருள் நிறைந்தவராக மாற்றியது. தூய ஆவியாரின் வல்லமையால் நம் மீட்பராம் இயேசுவை கருத்தாங்கி பெற்றெடுத்தார்.
தூய ஆவியாரின் வருகையால் தொடக்க திரு அவை அர்ச்சிக்கப்பட்ட அன்னை மரியா சீடர்களை ஒன்று சேர்த்தார். இன்று நம் நெஞ்சங்களில் நிறைந்துள்ள அன்னை வேளாங்கண்ணி தாயின் திருக்கொடி ஏற்றும் இவ்வேளையில் அந்த அன்னையால் ஒன்றிணைக்கப்பட்டுள்ள நம் ஒவ்வொருவர் மேலும் தூய ஆவியார் இறங்கி நம்மை அர்ச்சித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த பாடல் வழியாக தூய ஆவியாரின் வருகைக்காக ஜெபித்து மகிழ்வோம். அன்னை மரியாவை வாழ்த்துவதால் நாம் அருளில் வளர்கிறோம், வாழ்கிறோம். அன்னையை வாழ்த்துவதால் அவரை போலவே நாமும் நல்லவற்றை செய்வதற்கான ஆற்றல் பெறுகிறோம். வானதூதரின் வாழ்த்து மொழியில் நாமும் ஆரோக்கிய அன்னையை வாழ்த்தி மகிழ்வோம். கரங்களை உயர்த்தி வாழ்க என்று பாடி அன்னை வழியாக இறைவனின் ஆசிரை பெற்று மகிழ்வோம். ஆண்டவர் உம்முடனே, எங்கும் இருப்பவர் உம்மில் இருக்கிறார். பெண்களுள் ஆசி பெற்றவர் நீர். மனுகுலத்தின் அமிழ்தியும் மகிழ்ச்சியும் ஆனவரே அகமகிழ்வீர். வருந்துவோரின் அடைக்கலமும் நீரே. கிறிஸ்துவின் அன்னையே அகமகிழ்வீர். கரங்களை உயர்த்தி பாடுவோம். அணிந்தவளே அகமகிழ்வீர். தெளிந்த உயிரளிக்கும் ஊற்றே அகமகிழ்வீர். அன்பும் நன்மிதனமும் நிறைந்த அன்னையே அகமகிழ்வீர். அருள் நிறைந்த மரியே அகமகிழ்வீர். வான் வீட்டின் வாசலே அகமகிழ்வீர். தலைமுறைகள் அனைத்தின் ஆனந்தமே அகமகிழ்வீர். இணைந்து பாடுவோம். வற்றாத மகிழ்ச்சியின் ஊற்றே அகமகிழ்வீர். அமைதியின் பாதுகாவலரே, வானத்துக்கு கீழ் உள்ள அனைத்திற்கும் பரிந்துரைப்பவர் அகமகிழ்வீர். ஓ இறைவனின் புனித தாயே, நீர் உன்னதத்தால் பலப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டீர். தூய ஆவியால் அர்ச்சிக்கப்பட்டீர்.
நீரே எங்களுடைய ஒரே அடைக்கலம். நித்திய ஆதவனின் ஒளியை, மறைந்துள்ள அளவற்ற இரக்கத்தின் செல்வத்தை பிரதிபலிப்பவர் நீரே. இன்று உம்மை நாங்கள் ஒரே குடும்பமாக இணைந்து வாழ்த்துகிறோம். சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நம்முடைய உயர்மறை மாவட்ட பேராயர் அவர்கள் தன்னுடைய பரிசுத்த திருக்கரத்தால் அன்னையினுடைய திருக்கொடியை அர்ச்சித்து புனிதப்படுத்தி ஏற்றும் இந்த திருநிகழ்வில் பக்தியோடு பங்கெடுப்போம். ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. மக்கள் தங்கள் பாதுகாவலில் புனித ஆரோக்கிய அன்னையின் பொன்விழா ஆண்டு பெருவிழாவை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல எங்களின் உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவ நாட்களில் இக்கொடியை காண்பவர்கள் அனைவரும் உம் அன்னையும் எம் தாயுமாகிய தூய கன்னிமரியாவை நினைவு கூர்ந்து அவர்தன் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. அன்பு நிறை அன்னையே, குழந்தை இயேசுவை காலமெல்லாம் கையிலேந்தி எங்களை ஆசீர்வதிக்கும் ஆரோக்கிய தாயே, பால்கார சிறுவனின் பால்குடத்தை பொங்கி செய்தது போல எங்கள் குடும்பங்களில் மகிழ்ச்சியும் அமைதியும் பொங்கிட செய்தருளும். முடமான சிறுவனை நடக்க வைத்தது போல எங்கள் உடல் மன நோய்களை எல்லாம் நீக்க பெற்று நலமோடு வாழ செய்தருளும். புயலில் சிக்கிய மாலுமிகளை கரை சேர்த்து வழிகாட்டியது போல நாங்களும் ஆன்மீகத்திலும் பொருளாதாரத்திலும் நாளும் முன்னேற வழிகாட்டும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது நம்முடைய பேராயர் அவர்கள் அன்னையின் திருக்கொடிக்கு தீர்த்தம் தெளித்து தூவமிட்டு புனிதப்படுத்தி அர்ச்சிக்கின்றார். கரங்களை உயர்த்தி நாம் மீண்டும் பாடுவோம். வாழ்க வாழ்க வாழ்க. ஆலய மணிகளில் ஒலிக்க ஆனந்தமான இந்த மாலை வேளையில் அன்னையின் திருக்கொடி வானுயர ஏற்றப்படுகிற ஒரு புனிதமான தருணம். விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் அனைத்தையும் இந்த அன்னை வழியாக இறைவனிடத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிற தருணம். அன்னையின் பிறப்பு பெருவிழாவை நாம் மிகவும் விமர்சையாக மகிழ்ச்சியாக கொண்டாட இந்த திருநிகழ்வு நமக்கு ஒரு தொடக்கமாக ஆயத்தமாக இருக்கட்டும். அன்னையினுடைய அருட்காவலில் நம்மையே நாம் அர்ப்பணித்து மிகுந்த மகிழ்ச்சியோடு ஜெபிப்போம். இப்பொழுது நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய பேராயர் நம் அனைவருடைய விண்ணப்பங்களையும் ஒன்று சேர்த்து இந்த அன்னையின் திருக்கொடியை வான் உயர பறக்க விட்டு நம் ஜபங்களை ஒருங்கிணைத்து அன்னை வழியாக இறைவனின் திருக்கரங்களில் சமர்ப்பித்து ஜபிக்கிற ஒரு பரிசுத்தமான நேரம். நம்முடைய கண்ணீர் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படட்டும், உள்ளங்கள் எல்லாம் வான் உயர உயர்த்தப்படட்டும். புனிதமான இந்த தருணத்திலே அன்னை நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். அன்னை நம்முடைய வாழ்வில் இருக்கிற குறைகளை நிறைய ஆசிரால் நிரப்ப வேண்டும். அருளால் இரக்கத்தால் நாம் நிறைந்து மகிழ இந்த திருநிகழ்வில் பங்கெடுப்போம். கொடிப்பாடல்
அன்னையார்